காய்ஸ் வணக்கம். 1, 2 பேர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாலண்டியராக வண்டியில் ஏறி வம்பழுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? பிரியங்கா வர்சஸ் மணிமேகலை இஷ்யூவில் 1, 2 பேர், அதுவும் நம்ம குரேஷியெல்லாம் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு மணிமேகலையை அப்போஸ் பண்ணி. பட் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்க போகிறதில்ல, பிரியங்கா மணிமேகலை அந்த இஷ்யூவில் என்ன நடந்துச்சோ நான் பேசுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தவர் கடைசி வரைக்கும் பிரியங்காவுக்கு நல்லா ஜால்ரா அடிச்சிருக்கார். அதாவது ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு தடவை போஸ்ட் பண்ணியிருந்தாரு, மணிமேகலைக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள், ஓகே இதுக்கு மேலே உன்னோட ஃபியூச்சருக்கு ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு மணி எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலை. உடனே மக்கள்லாம் வந்து ஜால்ரா அடிக்கிறியா சொம்புன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் அதை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஆல்ரெடி நீங்கள் சொம்பு தூக்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க, அதோட வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? மறுபடியும் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் நான் பார்த்தது சொல்கிறேன் அப்படின்னு. அதாவது திவ்யா துரைசாமி அவங்களோட எவிக்ஷன் டைமில் வந்துட்டு அவங்க எல்லாரை பற்றியும் பேசுவாங்க. ஆப்வியஸாக எல்லாருமே இதை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற குக்ஸ், கோமாலிஸ், ஜட்ஜஸ், ஆங்கர்ஸ் எல்லாரையும் பற்றி பேசிட்டு ஓகே எனக்கு இது நல்ல ஒரு பிளேஸாக இருந்தது, நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஜென்ரலாக எல்லாரும் பேசுகிறதா. அந்த மாதிரி திவ்யாவும் பேசியிருக்காங்க பிரியங்காவை பற்றி. ஸோ பிரியங்கா சொல்லியிருக்காங்க அவள் என்னை பற்றி பேசினாலையா, ஸோ அவள் என்னை பற்றி புகழ்ந்து 4 வார்த்தை பேசும்போது நானும் அவளுக்காக கொஞ்சம் கூவ போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் மணிமேகலை அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா அது ஒரு ஆங்கரோட வேலை, நான் அதை பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் அப்படின்றார். இது வந்து நம்ம மணிமேகலை சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க இதுக்கு முன்னாடியே அவங்க பிரியங்கா கிட்டேயும் பேசியிருக்காங்க, நம்ம கிட்டேயும் அஸ் ஆடியன்ஸ் கிட்டேயும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன்டா இந்த 2 அடிக்கு என்ன நிற்க விடாமல் தொல்லை பண்ணுறீங்க, இந்த ஆங்கரிங்கை ஏன்டா என்ன பண்ண விட மாட்டீங்க, ஏன் பிரியங்கா உங்களுக்கு தான் ஆங்கரிங்னா என்னன்னு தெரியும், ஒரு ஆங்கரோட வழி என்னன்னு தெரியும், ஏன் இதை பண்ணுறீங்கன்னு அவங்களும் சொல்லி பார்த்துருக்காங்க. அதையும் மீறி கிடைக்கிற கேப்லலாம் பிரியங்கா நான் ஒரு சீனியர் ஆங்கர், நான் தான் பேசுவேன்றதை பண்ணுறாங்க. இதை பார்த்து பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜோயா எவிக்ஷன் டைமில் தெரியும், மணிமேகலை அவங்க வந்து ஜோயாக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பிரியங்கா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பெரிய பேராகிராஃப் பேசியிருப்பாங்க, லைக் ஆங்கர் போர்ஷனை இவங்க எடுத்து செஞ்ச மாதிரி தான் இருக்கும். அது இந்த இடம் கிடையாது. ஒரு சீஃப் கெஸ்ட் யாராவது வந்தாலும் சரி, இல்லை சீரியல்லேருந்து ஏதோ ப்ரொமோஷனுக்கு வராங்க, எங்கேருந்து வந்தாலும் சரி, நான் ஒரு சீனியர் ஆங்கர் உள்ளே இருக்கேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. அதை தான் மணிமேகலை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வேணாம் பிரியங்கா நீங்கள் அதை பண்ணாதீங்க, ஆல்ரெடி வெளியே இருக்கவங்களாம் யார் ஆங்கர்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ உடனே பிரியங்கா கோச்சிட்டு கேரவனுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சது. அடுத்த நாள் வரும்போது மறுபடியும் இதை வந்து பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவன் என்கிட்ட சாரி கேட்கணும். அதை குரேஷி எப்படி சொல்கிறாருன்னா, அவங்க சாரி எல்லாம் கேட்க சொல்லலை, இந்த ப்ராப்ளமை அக்னாலேஜ் பண்ணுங்க, அதாவது அன்னைக்கு நீங்கள் பேச வந்தீங்க, நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன், ஸோ நம்ம ஜாலியாக ஃபன்னாக இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னங்க, ஒன்று டைரெக்டாக சாரி கேட்க சொல்லாமல் இன்டைரக்டாக நீ பண்ணது தப்பு, நீ என்னை பேச விடலை, அன்னைக்கு என்னை இன்டரப்ட் பண்ண, அதனால் அது பண்ணது தப்பு தான்றதை நீ இன்னைக்கு வந்து அக்னாலேஜ் பண்ணு அப்படின்னு பிரியங்கா டிமாண்ட் வச்சுருக்காங்க. அந்த டிமாண்டு தான் எனக்கு பிடிக்கல, ஏன் வேலையை நீ செய்ய விடாமல் தடுக்கிற, நான் அதை கேட்டுட்டேன், அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு போக முடியாதுன்னு மணிமேகலை கோச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம குரேஷி ரொம்ப பாலிஷாக ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி பிரியங்கா சாரியெல்லாம் கேட்க சொல்லலை, ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் அக்னாலேஜ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு மணிமேகலை கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கதை விட்டுட்டு இருக்காரு. பாருங்க குரேஷி, எங்களுக்கும் உங்களை நல்லா தெரியும், இந்த அக்காடா அப்படின்ற ஒரு கேங் இருக்கு இல்லையா, லைக் நம்ம இர்ஃபான், சுனிதா, அன்ஷிதா, ரக்ஷன், இந்த கேங்கில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அடி விழுதுகள், இந்த 200 ரூபா ஊப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் ஒரு வேலையை பார்க்குறீங்கன்றது எங்களுக்கு புரியுது. என்றைக்குமே உங்கள் ஒர்க் மேலே எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா குரேஷியோட ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக நம்ம பேசி ஆகணும். அந்த ஷோவை அவ்வளோ அழகாக லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறது, என்ன நீங்கள் ஒரு கான்செப்ட் கொடுத்தாலும் அதை அழகாக பண்ணுவார் குரேஷி. உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு எங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. உங்கள் கேரக்டர் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் உங்கள் கேரக்டர் நீங்களே இவ்வளோ கேவலமாக கெடுத்துக்காதீங்க. ஏன்னா பிரியங்கா ஒரு பெரிய கையே, விஜய் டிவியே ஆட்டி படைக்கிற அளவுக்கு பிரியங்கா ஒரு பெரிய கைன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பிரியங்காக்கு நம்ம ஜால்ரா தட்டினா தான் இருக்க முடியும், நீங்கள் நினச்சி பேசலாம். அதை மறுபடியும் பண்ணி மக்கள்கிட்ட உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. அங்கே பிரியங்காவோட ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் எக்ஸ்போஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்ததான் பூஜா ஒரு பக்கம் கதறுன்னு கதறி இருக்காங்க பாருங்க. இப்படி தான் பொலைட்னஸ் இல்லாமல் பேசுவீங்களா, ஒருத்தரை ஹர்ட் பண்ணுவீங்களா, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, யார் என்ன சுச்சுவேஷனு தெரியாமல் இப்படி தான் ஹர்ட் பண்ணுவீங்களா, ஒரு ஆக்சுவல் சுச்சுவேஷன் தெரியாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பூஜா ஒரு பெரிய பேராகிராஃப் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீ எப்படிமா உள்ளே வந்த, நீங்கள் பாடுறீங்க, உங்கள் வாய்ஸ் வீட்டாக இருக்குது, அதெல்லாம் ஓகே, ஆனால் சூப்பர் சிங்கரில் உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைச்சதுக்கு டிஜே பிளாக் ஒரு காரணன்றது எங்களுக்கு தெரியும். டிஜே பிளாக் அண்ட் பூஜாவை வச்சு ஒரு கான்செப்டை விஜய் டிவி கேவலமாக ட்ரை பண்ணிச்சு, அதை வச்சு அதுக்காகவே உங்களை கொஞ்ச நாள் உள்ளே வச்சுருந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்படியே தான் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் உள்ளே வரீங்க. அதுவும் பிரியங்கா கொஞ்சம் பெரிய கை, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நம்ம ஹீரோயின் ஆகணும், அதாவது நம்ம பூஜாவுக்கு ஹீரோயின் ஆகணும்னு ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கைகளை பிடிச்சா தான் நம்ம வேலை நடக்கும்ன்றதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கதறிருக்கீங்க எங்களுக்கு தெரியுது.
ஆமா, நீங்கலாம் ஏன் இத பத்தி பேசுறீங்க ஃபர்ஸ்ட்டு? ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அத நம்ம பேசாம விட்டாலே முடிஞ்சு போயிரும். ஆனா ஒவ்வொருத்தரா வந்து பேசி தான் எரியிற தீயில எண்ணெய ஊத்துறீங்க. ஸோ இதுல சம்மந்தப்பட்ட மணிமேகலை தான் தரப்பு நியாயத்த பேசியிருக்காங்க. அதே மாரி பிரியங்கா தானே பேசணும். சிச்சுவேஷன் எங்களுக்கு புரியல அப்டின்னா, புரிய வைக்க வேண்டிய கடமை யாருக்கு? பிரியங்காக்கு இருக்கு. இதுதாங்க செட்டில் நடந்துச்சு அப்டின்னு அவங்க பேச வேண்டியதானே. ஸோ உங்கள ஏன் தூண்டி விட்டு பேச விட்டு பார்க்குறாங்கன்னு போது தான் பிரியங்கா மேல ஏதோ பெரிய தப்பு இருக்கு. பிரியங்கா இந்த வில்லத்தனம், நெறைய வில்லத்தனம், இந்த கன்னிங் ஃபாக்ஸ் மாரி பிஹேவ் பண்ணுவாங்க பிரியங்கா. அது நமக்கு பிக் பாஸ்லயே தெரியும். இந்த சீரியல் வில்லிங்க மாதிரி எல்லா பிரச்சனையும் பண்ணி விட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றால் தான் பிரியங்கா. மணிமேகலோட வேலை ஆங்கரிங் பண்ணணும். அதை பண்ண விடாம இன்டைரக்டா இவங்க நிறைய இடங்களை ஹிண்ட் இவங்க எடுத்து எடுத்து பேசுறது. சரி, இப்போ நீ ஒரு சீனியர் ஆங்கரா இருக்கிற அப்படின்னா உனக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், பிரியங்கா ரொம்ப டேலண்டட் சீனியர் ஆங்கர் அப்படின்னே வச்சுக்குவோம். ஆனா இந்த ஷோக்கு நீ எதுக்கு வந்திருக்க? குக் பண்ண வந்திருக்க. அந்த வேலையை தான் பார்க்கணும். ஆனா உன்னோட ஆங்கர் இப்ப இருக்கிற மணிமேகலை சரியா பேசல அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஒரு உண்மையான ஆசான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீனை பிடிச்சி கொடுக்க மாட்டான், மீன் பிடிக்க கத்து கொடுப்பான். ஸோ உனக்கு உண்மையாவே வந்து நான் ஒரு சீனியர் ஆங்கர் அப்படின்னு நினைச்சுன்னா நீ மணிமேகலைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மணிமேகலை இந்த இடத்துல இப்படி பேசலாம்ப்பா, இந்த இடத்துல இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு நீ வேணும்னே இன்டரப்ட் பண்ணி நான் தான் பெரிய கொம்பு, எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் தான் சீனியர் ஆங்கர், எனக்கு தான் பேச தெரியும்ன்ற மாதிரி சீன் போட வேண்டியது. அதான் இன்டைரக்டா பாய்சனை எஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நான் சும்மா கேஷுவலா பேசினேன், அதுக்கு இவ சண்டை போட்டுட்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறதா நம்ம பிரியங்கா வேலை. அண்ட் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க பர்சனல் லைஃப் எடுத்து பேசாதீங்க, அவங்களோட லைஃப் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நான் பர்சனல் லைஃப் எப்பவுமே பேசுற பர்சன் கிடையாது. ஆனா பேசாதீங்க அப்படின்னு நம்ம யாரையும் ஸ்டாப் பண்ணவும் முடியாது. இப்போ பிரியங்காண்ட அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரியங்கா தான் பல ஸ்டேஜ்ல அவன் செம்ம ஃப்ரெண்ட்லி. நான் என்னோட ப்ரொஃபஷனுக்காக எந்த பசங்க கூட எப்படி போட்டோ எடுத்தாலும் அவன் ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பேசுறன்னு கேட்க மாட்டான். ஏன்னா அப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குறான். என் மாமியார் ஃபேமிலி என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு கப் காஃபி கூட போட்டு கொடுத்ததில்ல, எனக்கு ஒழுங்கா சமைக்க கூட தெரியாது, இருந்தாலும் என்ன அப்படி தாங்குறாங்க அப்படின்னு நீங்க தான் வந்து பேசுறீங்க. அவ்வளோ உங்களை தாங்குன்னு தாங்கின உங்க குடும்பமும் உங்க புருஷனும் ஏன் உங்களை விட்டு போயிட்டான் அப்படின்னு பேசதான் செய்வாங்க. ஒரு பர்சனல் லைஃபை நீங்க பர்சனல் லைஃபா வச்சுக்கிற வரைக்கும் தான் அது உங்களோடது. என்னைக்கு நீங்க அதை பப்ளிக்கா கொண்டு வந்து என் ஹஸ்பண்ட் என்ன இப்படி செல்லாம் கொஞ்சினா, என் ஹஸ்பண்ட் என்ன பார்த்துக்கிட்டா, நாங்க ஹனிமூன் இங்கே போனோம், நாங்க இதெல்லாம் பண்ணோம் நீங்க பேசுறீங்களோ அப்போ அப்படி ஜாலியா இருந்த கப்பல்ஸ்குள்ள என்ன ஆச்சுன்றத மக்கள் பேசதான் செய்வாங்க. ஸோ நீங்க தான் அதை லைம் லைட்டுக்கு கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் அதை பேசாதன்னு சொல்றதும் நீங்க தான். ஸோ இதுக்காக அவங்க பர்சனல் லைஃப்பை நம்ம இன்டர்ஃபியர் பண்ண வேணாம். பட் உங்களால் அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. மக்கள் அதை பேச தான் செய்வாங்க. உண்மையாவே பிரியங்கா மேலே தப்பு இல்லை அப்படின்னா பிரியங்கா இந்த இடத்துக்கு அதுக்கு ஆன்சர் கொடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மற்றவங்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறது அப்படின்றது பிரியங்காவை இன்னும் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மணிமேகலை சைடில் உண்மை இருக்கிறனால தான் அவங்க இவ்வளோ போல்டாக வந்து பேசுகிறாங்க. ஸோ பிரியங்கா சைடில் தப்பு இருக்கிறனால தான் அவங்க இன்டெரக்டாக இன்னொருத்தங்களை வச்சு பேச வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிரியங்கா வர்சஸ் மணிமேகலைன்றத மணிமேகலை டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க வந்து பேசிட்டாங்க. பட் பிரியங்கா இன்டெரக்டாக அப்படி நிறைய பேரை வச்சு பேச வைக்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.